Welcome to VRJM, where learning meets innovation. We are JM, a learning spot dedicated to excellence. Our mission is to empower every student to achieve their potential. Join us for immersive learning experiences tailored for you. Discover hands-on workshops and expert guidance. Connect with a community of passionate learners. Visit us and take your learning to the next level. Hello guys, welcome to VRJM, a learning spot. So இன்னைக்கு நம்ம HTML courseல chapter 6 ஆன HTML phrase tags தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். So இது வந்து VRJM, a learning spot. So please like, share and subscribe. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ நீங்க உங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அடுத்து நம்மளோட சேனல் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நோட்டிஃபை பண்றதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கோர்ஸ்ல சாப்டர் 6. இதுக்கு முன்னாடி சாப்டர் 5, சாப்டர் 4, சாப்டர் 3, சாப்டர் 2, சாப்டர் 1 நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆனால் யாரு பார்க்கலையோ அவங்க போய் பார்த்துக்கோங்க. இந்த பிளேலிஸ்டோட தான் லிங்க் ஆயிருக்கும், நீங்க போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட், வாட் ஆர் HTML phrase tags? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு திங் கேட்குறாங்க, HTML phrase tagsனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. HTML phrase tag வந்து பார்த்தீங்கன்னா சிமாண்டிக் மீனிங், அதாவது நம்மளோட கண்டென்ட்டோட மீனிங்கையும் அடுத்து டெக்ஸ்டோட என்ஹான்ஸ்மெண்ட்டையும், அதாவது சிமாண்டிக் மீனிங்னா நம்மளோட கண்டென்ட்டோட மீனிங்கையும் நம்மளோட டெக்ஸ்டையும் அந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட்டையும் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக நம்ம phrase tag யூஸ் பண்றோம். ஓகேவா? இன்னொன்று வந்து accessibility or SEO. அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து உங்களோட வெப்பேஜ் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ப்ளஸ் அவங்களை நீங்கள் அட்ராக்டும் பண்ணணும். அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம HTML phrase tag யூஸ் பண்ணலாம். இன்னொன்று பர்பஸ் ட்ரிவன், அதாவது நார்மல் டேக்ஸ் மாதிரி இல்லாமல், அதாவது நார்மல் டெக்ஸ்ட் மாதிரி இல்லாமல் அதை இன்னும் கொஞ்சம் ஃபார்மேட் பண்ணி காமிக்கிறதுக்காக நம்ம இந்த HTML phrase tags யூஸ் பண்ணுறோம். First phrase tag, emphasize text. Emphasize text வந்து பாத்தீங்கன்னா alternative for italic tag. Italic tag ஓட alternative தான் emphasize text. ஓகேவா? ஸோ இதை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக இம்பார்ட்டண்டான டாபிக்கை நம்ம வந்து பேசுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இம்பார்ட்டன்ட் தான், நாட் மோர் இம்பார்ட்டன்ட். இது இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌசர் வந்து இதை இட்டாலிசஸா ரெண்டர் பண்ணுமா. ஓகேவா? ஸோ இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, this is important. ஸோ அது வந்து emphasis tagல கொடுத்தோம்னா அது நம்மளுக்கு italic tagல தான் நம்மளுக்கு அவுட்புட் ஷோ ஆகும். alternative for italic but important. அடுத்து strong வந்து பாத்தீங்கன்னா very important. strong வந்து very important. So it's an alternative for bold text. So bold ஓட alternative தான் strong, very important. ஸோ வந்து எதுக்குன்னா நீங்க வார்னிங்ஸ்லாம் கொடுக்கலாம். இப்போ அதாவது இப்போ நீங்கள் ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு வெப் ப்ரௌசரை வந்து பேஜ் சைன்இன் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வார்னிங், யூ ஆர் கண்டினியூயிங் டு சைனிங் இன் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கடுத்து என்ன போடலாம், இன் திஸ் கேஸ் யூ ஆர் அக்ரீங் அவர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு நீங்கள் வந்து வார்னிங் தெரிவிக்கலாம். ஸோ அதுக்கெலாம் இந்த ஸ்ட்ராங் டேக் வந்து யூஸ் பண்ணப்படுது. இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் திங்ஸில் நீங்கள் இந்த டேக் யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க் டெக்ஸ்ட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட்டரா நம்ம யூஸ் பண்றோம். ஹைலைட்டர். ஸோ ஹைலைட்டர் இப்போ நீங்க இந்த மார்க் டேக்குள்ள ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் போட்டீங்கன்னா அது ஹைலைட்டரால ஹைலைட் பண்ணி காமிக்கப்படும். இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ இதை நான் ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன் பாத்தீங்களா. இதே மாதிரி சிமிலரா தான் உங்களுக்கு வந்து ப்ரௌசர்ல வந்து உங்களோட பேஜுக்கு வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ இதோட பேக்ரவுண்ட் வந்து எல்லோவா தான் இருக்கும். ஓகே, நோ அதர் பேக்ரவுண்ட், எல்லோ தான். ஓகே, வேற எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது. இது எல்லோ கலர் பேக்ரவுண்ட்ல தான் நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். ரிசர்ச் டேர்ம் எக்ஸாம்பிள் அப்படின்னா
இப்போ ஒரு டெக்ஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான நோட்ஸ், இப்போ நம்ம புக் படிக்கிறோம் அதில் எது எது இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் ஹைலைட் பண்ணி காமிக்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி எது எது இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் எது எது அவங்களுக்கு வந்து புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த திங்ஸ் எல்லாம், அதாவது இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்கன்னா அந்த ஆன்சர் மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கலாம். அந்த கொஸ்டின்ஸ் அந்தது இல்லைன்னா அவுட் ஆஃப் பாக்ஸ் வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணாமல் காமிக்கலாம். ஸோ அந்த மாதிரி திங்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சைட். சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க், இப்போ வந்து இந்த வெப்பேஜ்ல இந்த ஒர்க் நான் பண்ண போகிறேன். ஸோ அதை நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக இந்த டேக் யூஸ் பண்ணலாம். ஸோ அது யூஸ்வலி டிஃபால்ட்டாக அது வந்து என்னவா இருக்குமா, இட்டாலிக்காக தான் இருக்கும். டெக்ஸ்ட் வந்து இட்டாலிக்காக தான் இருக்கும் டிஃபால்ட்டாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் நீங்கள் ப்ராப்பராக கொடுக்கணும். ஓகே, ப்ராப்பர் கிரெடிட் கொடுக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பு. ஸோ இந்த டிப்பும் நம்ம இந்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஸோ கிரெடிட், ப்ராப்பர் கிரெடிட் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அதாவது இப்போ ஏதாவது ஒரு திங் வந்து இம்பார்ட்டன்ட், அதாவது பீப்புளை வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒரு கிரெடிட் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா இந்த சைட் ஆப்பில் இட் வுட் பி யூஸ்ஃபுல். அதாவது நிறைய பேர் உங்களோட வெப்பேஜ் இன்க்ரீஸ் விசிட் வந்து பண்ணுறதா இருக்கும். அடுத்த டெஃபினிஷன் டேக். ஸோ டெஃபினிஷன் டேக் அப்படின்னா மெயின் திங் அப்படி என்னன்னா ஒன் வேர்ட் ஆன்சர். ஒன் வேர்ட்லாம் இருக்குல்ல, ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் நீங்க வந்து சொல்லலாம். ஒரு நிமிஷம். ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ். ஓகே, ஸோ அதுக்கு நீங்க டெஃபினிஷன் டேக் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, டிஃபைன் சிஎஸ்எஸ் அப்படின்னா நீங்க இந்த டெஃபினிஷன் டேக் போட்டு, சிஎஸ்எஸ்னா என்னது, கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ். ஸோ இப்படி சொல்லி நீங்க வந்து க்ளோஸ் பண்ணி போகலாம். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் டிஃபைன் பண்றதுக்காக யூஸ் பண்ணப்படும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரிங் வந்து பாத்தீங்கன்னா இதுல இட்டாலிக்கா தான் இருக்கும். ஓகே, இதோட டிஃபால்ட் ரெண்டரிங் தான் இட்டாலிக்கா தான் இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ்க்காக நீங்க பயன்படுத்தலாம். அதாவது எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் திங்கை டிஃபைன் பண்றேன், அப்போ ஒரு திங்கை நான் வந்து டிஃபனிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றதுக்கு நீ யூஸ் பண்ணலாம். அடுத்து அப்ரிவேஷன். ஸோ அப்ரிவேஷன்னா என்ன அது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷார்டனிங் ஆஃப் ஃபார்ம். ஸோ இப்போ நம்ம எல்லாமே பெருசா இருக்குங்கிறதுக்காக அப்ரிவேஷன் அப்படின்னா ஷார்டன் பண்ணி எழுதுறது. ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா ஷார்டனிங். இப்போ ஒரு பெரிய பேராகிராஃபை நான் ஷார்ட் பண்ணி எழுதுறதுக்கு நான் இந்த டேக் யூஸ் பண்ணலாம். ஓகே, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஹோவர் டிஸ்கிரிப்ஷன். ஸோ ஹோவர் டிஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் இந்த மவுஸ் கர்சர் வந்து ஹோவர் பண்றேன், இந்த இமேஜ் மேல ஹோவர் பண்றேன்னா இதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து எனக்கு வந்து தெரியும், மேல வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த மாதிரி திங்ஸ்க்கு நம்ம அப்ரிவேஷன் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று ரீடபிலிட்டி பூஸ்ட். ஸோ இதோட டிப் என்னன்னா ரீடபிலிட்டி பூஸ்ட், அதாவது இம்பார்ட்டன்டான யூஆர்எல்ஸ்லாம் அங்கே நீங்கள் வந்து அப்ரிவேஷன் டேக்ல போட்டிங்கன்னா இட் வுட் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஓகே, அடுத்து கோட். ஸோ கோட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கோட். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோஸ்பேஸ்டு, நம்ம போன வீடியோலே பார்த்துருப்போம், மோனோஸ்பேஸ்டு ஃபாண்ட்ல நம்ம வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது மோனோஸ்பேஸ்டு அப்படின்னா width of the all letters should be same. ஓகேவா, width இருக்கிற எல்லா லெட்டர்ஸோட வித்தும் சேமா தான் இருக்கும். ஓகேவா, for all letters width வந்து சேமா தான் இருக்கும், எல்லா லெட்டர்ஸ்க்குமே width சேமா தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா மோனோஸ்பேஸ்டு ஃபாண்ட். ஸோ இந்த கோட் வந்து எதுக்குன்னா நீங்க வந்து ஏதாவது ஒரு கோடு, பைத்தான் கோடு, C++, C, ஜாவா அந்த மாதிரி கோட்ஸ் மட்டும் இல்லாம உங்களுக்கு எந்தெந்தெல்லாம் இது மோனோஸ்பேஸ்ல கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கோடெல்லாம் இதுக்குள்ள நீங்க போடலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பேர்டு டேக் தான். இன்னைக்கு பார்த்து எல்லா திங்ஸுமே பேர் டேக் தான், எந்த ஒரு திங்குமே அன்பேர்ட் கிடையாது. ஒரு தடவை நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ HTML ஃப்ரேஸ் டேக் வந்து சிமாண்டிக் மீனிங்கையும் ஆக்சசிபிலிட்டியையும் என்ஹான்ஸ் பண்ணுது. ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7 டேக்ஸ் இருக்கு. எம்பசிஸ் டேக், ஸ்ட்ராங் டேக், மார்க் டேக், சைட் டேக், டெஃபினிஷன் டேக், அப்ரிவேஷன் டேக் அண்ட் கோட் டேக். ஓகேவா, ஸோ இந்த ரிசோர்ஸஸ் வந்து MDN வெப் டாக்ஸ்லையும் W3 ஸ்கூல்ஸ்லையும் ரெஃபர் பண்ணி அதில் இருக்க நோட்ஸ் எல்லாம் VRJML லேர்னிங் ஸ்பாட் நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், what are HTML phrase tags? ஸோ அதுக்கு ஆன்சர் சிம்பிள் தான்.
HTML phrase tags are used to enhance accessibility and semantic fonts and texts. ஸோ அதுதான் ஒரு திங்கு ஓகேவா. HTML phrase tagனா என்னன்னா அது ஒரு டேகு, அது வந்து என்ஹான்ஸ் அக்சசிபிலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுது, அடுத்து டெக்ஸ்ட் அண்ட் ஃபாண்ட்ஸோட சிமாண்டிக்கையும் இன்க்ரீஸ் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2, லிஸ்ட் ஆஃப் த மெயின் HTML phrase tags. நம்ம பார்த்ததுதான். ஸோ என்னென்னு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாம். emphasis tag, strong tag, mark tag, cite, definition, abbreviation, code. emphasis tag, mark tag, cite tag, abbreviation tag, strong tag, number எழுதிடலாம் 1, second tag 3rd, 4th, 5th. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா code tag, அடுத்து லாஸ்டா உங்களுக்கு definition and cite tag இருக்கு. ஓகே, ஸோ வந்து definition தான் வந்து இதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகே, definition important, definition is important. ஓகே, definition. இங்க cite tag வந்து ஆல்ரெடி எழுதியாச்சு. ஸோ டோட்டலா 17 இருக்கு. emphasis, mark, style, abbreviation, strong code and definition tag. These are main important phrase tags. Next, describe the alternative tags as similar to phrase tag. So there are two alternative things. There are two alternative tags. So first pair பாத்தீங்கன்னா emphasis tag, ஸோ இதோட ஆல்டர்னேட்டிவ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்டாலிக். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பேர் ஸ்ட்ராங், ஸோ இதோட ஆல்டர்னேட்டிவ் வந்து போல்ட். These are the similar alternative tags. Okay, so next fourth question, explain cite. So இந்த cite வந்து பாத்தீங்கன்னா citation காக நம்ம யூஸ் பண்றோம். Okay, it is used for citation. Okay, many notes such as note of browsing informational values. So இந்த browsing informational values அப்படிங்கிறது according to you, நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றை பேஸ் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா browser create பண்ணுவாங்க, சாரி browser not web page create பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான நோட்ஸ் நீங்க வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, cite tag அப்படின்னா it is used for citationக்காக யூஸ் பண்றது. ஸோ நிறைய note of browsing informational valuesலாம் நீங்க இது மூலமா கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் திங், explain abbreviation tag. ஸோ abbreviation is a paired and
can be written as abbreviation tag. Okay, it is used for 4 main reasons. First reason, abbreviate. Shortening of a long paragraph next thing, hover, description, of an thing value when hovered. Okay, so next, third thing, enhance user interface. Fourth, last point. So fourth point வந்து பாத்தீங்கன்னா acronym. Okay, so these are the explanation for abbreviation tag. Abbreviation is a pair tag and can be written as abbreviation. It is used for 4 main reasons. First reason, abbreviate, அதாவது shortening of a long paragraph, பெரிய paragraph நம்ம சின்னதாக்குறோம். ஸோ அடுத்து hover அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து மவுஸ் கர்சரை ஒரு இமேஜ் மேல ஹோவர் பண்றீங்க அப்படின்னா the description should be shown. Enhance user interface, இந்த tag யூஸ் பண்ணி யூசரை நீங்க வந்து கலெக்ட் பண்ணலாம். ஸோ கரெக்டான விதத்துல யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட், acronym வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் an acclamation tag. ஸோ இந்த acronym tag ஆகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ மாடல் கோட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா up to emphasis text மட்டும்தான். ஓகே, this is not available. ஓகே, இது வரையும் பார்க்கலாம். Input first thing, this is bold text. So first நம்ம HTML open பண்ணிக்கலாம். Body, director body. Next, heading 3. நீங்க எந்த ஒரு tag யூஸ் பண்றதுனாலும் இப்போ heading number 3 னா full heading 3 தான் யூஸ் பண்ணணும், because all the text are same sizeல தான் இருக்கு. ஸோ அதனால அப்படிதான் யூஸ் பண்ணணும். So heading 3, this is bold text. Okay, so next, again heading 3, this is strong தான் போடணும். Strong text. Next thing, this is italic text. Italic tag close பண்ணிட்டு text. Okay, so next, last thing, this is emphasis text. Emphasized. So emphasize close பண்ணிரலாம் text. Okay, அவ்வளவுதான். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மாடல் கோடோட ஆன்சர். ஓகே, ஸோ நம்ம இதோட ஆன்சர் டிஜிட்டலா பார்த்துடலாமா? எஸ். ஸோ இதுதான் கரெக்டான திங். பட் இங்க நீங்க வந்து என்ன பண்ணணும், பாடி க்ளோஸ் பண்ணணும் பிளஸ் HTML க்ளோஸ் பண்ணணும். ஸோ இங்க 2 மிஸ்டேக்ஸ் இருக்கு.
So open பண்ணியாச்சு. You want to make sure that all the thing is closed. So இங்க H3 close ஆகாமே இருக்கு. Okay, so that is the reason. So இங்க நான் close பண்ணிடுறேன். So எல்லா H3 ஐயும் open பண்ணதுக்கு அடுத்து close பண்ணணும். Okay, so that should be done. So I will write it, show it clearly. Okay. So நம்ம emphasis வரைந்தா எழுத போறோம். So first heading, first HTML open பண்ணிக்கணும். Next body, next heading 3. This is bold text. Okay, this is bold tag, bold text. முடிச்சதுக்கு அடுத்து heading 3 க்ளோஸ் பண்ணிடணும். Next திருப்பி heading 3 ஓபன் பண்ணிட்டு this is strong. Text. Close the heading 3. அடுத்து another heading 3 open பண்ணிட்டு this is italic text. heading 3 close பண்ணிடணும். Next this is emphasis text. H3 close பண்ணிடணும். ஸோ இதுதான். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஸோ எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணியாச்சா? கிடையாது. ஸ்டில் there is a code. பாடி க்ளோஸ் பண்ணணும் and then HTML க்ளோஸ் பண்ணணும். சின்ஸ் நம்ம ஒரே லைன்ல நிறைய டேக் யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுனால ஒரே லைன்லயும் 2 டேக் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ உங்களால கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா ப்ளீஸ் யூஸ் one tag as one line. ஸோ இங்கெல்லாம் நம்ம நெஸ்டிங் பண்ணியிருக்கோம். புரியுதா? வாஸ் நெஸ்டட். ஸோ இங்க நான் அண்டர்லைன் பண்ணி காமிக்கிற பாருங்க. இந்த டேக்ல நெஸ்டட் டேக். ஓகே, ஸோ இதான் நீங்க நெக்ஸ்ட் லைன் கொண்டு போக முடியாது. ஓகே, ஸோ இதெல்லாம் நெஸ்டட். ஸோ திஸ் திங் யூ கேனாட் டேக் இட் டு த நெக்ஸ்ட் லைன். ஓகே, ஸோ அவ்வளவுதான். ஸோ had completed the session also. Okay, so please like our channel. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. Then you can share it to the members whom you are thinking that it's useful for them. Okay, so அதெல்லாம் பண்ணுங்க. Next, subscribe and please support us. Okay.